நண்பர்களே, நீங்கள் இப்போதுதான் எங்கள் சேனலை பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துவதை மறந்துவிடாதீர்கள். அருகில் இருக்கும் மணி ஐகானையும் கட்டாயம் அழுத்துங்கள். அப்படி செய்தால்தான் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள், புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். இந்த கதையில் நமக்கு வரும் முக்கிய நபர் கார்த்திகா. இவருக்கு திருமணமாகி சுமார் 8 வருடங்களுக்கும் மேலாகிறது. இவருக்கு 2 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை என இவர் கூறுகிறார். கார்த்திகா கல்லூரியில் படிக்கும் காலத்தில் ஆனந்த் என்ற நபரை காதலிக்க ஆரம்பித்தார். அவர்கள் காதல் விஷயம் வீட்டில் தெரிய வந்தபோது அவரது குடும்பத்தினர் அந்த காதலுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. ஆனால் கார்த்திக் ஆனந்தை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே முடிவில் இருந்தார். அதே சமயம் ஆனந்த் வீட்டில் ஒரே ஒரு மகன். அவருடைய குடும்பம் நல்ல வசதியானது. அதனால் ஆனந்தின் வீட்டில் அவர் சொன்ன வார்த்தைக்கு எதிர்வார்த்தை யாரும் பேச மாட்டார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆனந்த் கார்த்திகாவை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொள்கிறார். திருமணமான நாளிலிருந்து ஆரம்ப காலத்தில் இருவரும் மிகவும் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் இருந்தது. ஆனந்த் தனது மனைவியை மிகவும் நேசித்தார். கார்த்திகாவும் தனது கணவனிடம் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் வாழ்க்கையில் எல்லாம் இனிதே நடப்பதில்லை. விரைவில் சில மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தன. இப்படி இன்பமாக இருந்த இவர்கள் வாழ்க்கையில் சிக்கல் வரத் தொடங்கியதும் அந்த சிக்கல்கள் எப்படி இவர்களை மாற்றின? மேலும் என்ன நடந்தது? இத்தனை சந்தோஷமாக தொடங்கிய இவர்கள் திருமண வாழ்க்கை எங்கே திசை திருப்பப்பட்டது? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சில வருடங்கள் கழித்து ஆனந்துக்கு ஒரு திடீர் முடிவு வந்தது. ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டும் அல்லது சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தார். தன்னிடம் இருந்த சிறிய சேமிப்பு பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தொழிலில் முதலீடு செய்ய முடிவு செய்தார். ஆரம்பத்தில் அவருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தன. ஆனால் தொழில் அவர் நினைத்த அளவு வெற்றி தரவில்லை. பணம் போனதும் லாபமும் குறைந்ததும் அவர் மனம் தளர்ந்தார். வேறு வழியின்றி தன் பழைய நண்பர்களுடன் சேர்ந்து சிறிது சிறிதாக மது அருந்த ஆரம்பித்தார். முதலில் ஒரு சின்ன ட்ரிங்க், பிறகு அது வாடிக்கையானது. தொழில் தோல்வியை மறக்கும் மருந்தாக மது அவருக்கு உதவியது. இருந்தாலும் இதன் பக்க விளைவு அவரது குடும்ப உறவுகளை மெல்ல மெல்ல பாதிக்கத் தொடங்கியது. இந்த சமயத்தில் ஆனந்துடைய சித்தப்பாவின் மகன் மோகன் அடிக்கடி அவர்கள் வீட்டிற்கு வரத் தொடங்கினான். முதலில் பழகுவது போல நண்பனாக வந்தான். கார்த்திகா வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் தனது சொந்த ஊரில் ஒரு பியூட்டி பார்லர் கடையை தொடங்கினார். ஆச்சரியப்படும்படியாக அந்த கடை நன்றாக லாபம் ஈட்ட ஆரம்பித்தது. நினைத்ததை விட அதிக வருமானம் வந்ததால் கார்த்திகா தனது குடும்ப செலவுகள், குழந்தைகளின் படிப்பு, வீட்டு செலவுகள் அனைத்தையும் அந்த கடை வருமானத்தில் சமாளிக்க தொடங்கினார். ஆனந்திடம் வந்த வருமானம் குறைவாக இருந்ததால் வீட்டு பொருளாதாரத்தில் கார்த்திகாவின் பங்கு முக்கியமானதாக மாறியது. இது பிற்காலத்தில் ஒரு பெரிய விரிசலை உருவாக்க காரணமாகும். மனைவியின் வெற்றி கணவனுக்கு எப்படி மன உளைச்சலை ஏற்படுத்த தொடங்கியது? அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்க போகிறோம். கார்த்திகாவின் பியூட்டி பார்லர் கடை நன்றாக ஓடியது. அவருக்கு நல்ல வருமானம் வந்தது. ஆனந்த் வெற்றியடையாத தொழிலால் ஏமாற்றமாக இருந்தார். இந்த நிலையில் என்னை விட என் மனைவி அதிகமாக சம்பாதிக்கிறார், என்னை சரியாக மதிப்பதில்லை என்ற எண்ணம் அவருக்குள் வலுப்பெற்றது. இந்த பொறாமையும் தாழ்வு மனப்பான்மையும் அவரை மேலும் மது அருந்த தூண்டின. சரியான நேரத்தில் யாரும் அவருக்கு அறிவுரை கூறவில்லை. மனைவியிடம் இருக்கும் ஆதரவை விட நண்பர்களின் சகவாசமே அவருக்கு அதிகமாகியது. இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டான் மோகன். மோகன் கார்த்திகாவின் மீது மெதுவாக ஒரு கண் வைத்தான். கார்த்திகா மிகவும் அழகாக இருந்தார். 2 குழந்தைகள் இருந்தும் அவர் இளமையாகவும் கவர்ச்சியாகவுமே தோற்றமளித்தார். மோகன்
இதுதான் சரியான வாய்ப்பு என நினைத்து மெதுவாக கார்த்திகாவிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். முதலில், எப்படி இருக்கீங்க? குழந்தைங்க எப்படி இருக்காங்க என்று ஆரம்பித்தான். கார்த்திகாவின் மனம் சலிப்பாக இருந்தது. கணவர் குடிப்போதையில் இருக்கும் வேளைகளை வீட்டில் தனிமையாக இருந்தார். அந்த தனிமையில் மோகனிடம் பேசுவதை வழக்கமாக்கி கொண்டார். மோகன் பொறுமையாக செவி சாய்த்தான். இதுதான் அவனுக்கு வேண்டிய அவகாசம். மோகன், ஆனந்த பற்றி நிறைய தெரியும், நான் அவனுடைய நண்பனாச்சே என்று நம்ப வைத்தான். எப்படி மோகன் கார்த்திகாவின் மனதில் இடம் பிடிக்கத் தொடங்கினான். அடுத்த பகுதியில் உணர்ச்சிகரமான திருப்பம். பேச்சு மெதுவாக வளர்ந்தது. மோகன் முதலில் ஆனந்தின் நண்பன் என்ற முறையில் தோன்றினான். நாளடைவில், உன் கணவன் உன்னை தகாத முறையில் நடத்துகிறான், அவன் ஒரு குடிகாரன், உனக்கு தகுந்த மரியாதை கொடுப்பதில்லை என்று கார்த்திகாவிடம் பேசத் தொடங்கினான். அவன் அடிக்கடி ஆனந்தை பற்றி பொய்களும் மிகைப்படுத்தல்களும் சொல்லி கார்த்திகாவின் மனதில் கணவனை நம்பிக்கையை குலைத்தான். சொல்லாமல் கொள்ளாமல் கார்த்திகாவின் மனதில் ஒரு வெறுப்பு உருவாகியது. ஏற்கனவே ஆனந்த் குடித்துவிட்டு வீட்டில் வரும் நாட்களே குழந்தைகள் பயந்து ஓடுவார்கள். கார்த்திகாவும் பலமுறை அறிவுரை சொல்லி பார்த்தார். ஆனால் பயனில்லை. மோகன் இன்னொரு பக்கம், நான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன், ஆனந்திடம் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தேன், கேட்கவில்லை என்றெல்லாம் பேசி தன்னை ஒரு நல்லவனாக காட்டிக்கொண்டான். கார்த்திகாவுக்கு மோகன் மீது ஒரு அனுதாபமும் நம்பிக்கையும் வளர்ந்தது. அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையென நம்பத் தொடங்கினார். மோகன் ஆனந்தின் மனைவி எப்படி தன்னிடம் திறந்து பேசுகிறாள் என்பதைக் கண்டு தனது உத்தி வெற்றியடைந்ததாக எண்ணினான். அவன் அடிக்கடி வீட்டிற்கு வருவதை வாடிக்கையாக்கிக் கொண்டான். கார்த்திகாவும் இவன் மட்டும் இருந்தால் போதும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். இருந்தும் குழந்தைகளுக்காக அந்த வீட்டையே விட்டுப்போக மனம் வரவில்லை. மோகனின் திட்டம் எந்த இடம் வரை போகும்? உடல் ரீதியான தவறு நிகழுமா? அடுத்த பகுதியில் அதிர்ச்சியை எதிர்பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் மோகன் தனது நோக்கத்தில் வெற்றி பெற்றான். கார்த்திகாவும் தனிமையும் கணவரின் அலட்சியமும் மோகன் தரும் கவனிப்பும் அவரை தவறான முடிவை எடுக்க வைத்தன. ஆனந்த் இல்லாத நேரங்களில் மோகனும் கார்த்திகாவும் உடல் ரீதியாக தவறான உறவில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். கார்த்திகாவுக்கு அது ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்தது. கணவனால் கிடைக்காத அன்பை, கவனிப்பை மோகனிடமிருந்து பெற்றார். ஆனந்த் வேண்டாம், மோகன் மட்டும் இருந்தால் போதும் என்ற நிலைக்கு அவரது உணர்வுகள் மாறின. ஆனால் இன்னும் குழந்தைகள் அந்த வீட்டின் சூழலில் பழகியதால் விவாகரத்து பற்றியோ பிரிவு பற்றியோ யோசிக்க முடியவில்லை. வீட்டில் ஏதோ தப்பு நடப்பதாக ஒரு ஆதங்கம் இருந்தாலும் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு அப்படியே பொருட்படுத்தாமல் இருந்தார். இதற்கிடையில் ஆனந்த் மெல்ல மெல்ல அவர்களின் செயல்களை கவனிக்கத் தொடங்கினான். மோகன் அடிக்கடி வருவதையும் கார்த்திகா அவனுடன் நெருக்கமாக பேசுவதையும் கவனித்தான். ஒரு நாள் மோகன் வந்து போகும் தகவல் ஆனந்துக்கு தெரிந்தது. அவன் கார்த்திகாவிடம் கேட்டான், என்னங்க மோகன் ஏன் இங்க வர்றான்? அதுக்கு கார்த்திகா, உங்க நண்பராச்சே உங்கள பார்க்க வரார், இங்க இல்லாதப்ப அவர் வந்து குழந்தைகளை பார்த்துட்டு போறார். எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா வெளியே போகணும்னா கூப்பிடுவேன், வேற ஒன்றும் இல்லை என்று பொய் சொல்லி மறைத்தார். ஆனந்தின் மனதில் சந்தேகம் உருவானது. ஆனால் முழுமையாக நம்பவும் இல்லை. ஆனந்த் எப்படித்தான் இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்திக் கொள்வான்? அடுத்த பகுதியில் பதில் இருக்கு. ஆனந்த் நீண்ட நாட்களாக விஷயத்தை மனதிற்குள் சுமந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு திட்டம் போட்டான். மது குடிக்காத நாளில் குடித்து விட்டது போல் நடித்து வீட்டிற்கு வந்தான். வந்தவுடனே படுத்து தூங்குவது போல் ஆக்ட் செய்தான். மோகன் வரும் வழக்கம் போல வந்தான். ஆனந்த் போதையில் தூங்குவதாக நினைத்து மோகன் கார்த்திகாவிடம், இன்னைக்கு நமக்கு ரொம்ப நல்ல சமயம், ஆனந்த் தூங்கிட்டான், நாம் நம்ம வேலையை பார்ப்போம் என்று சொல்லி கார்த்திகாவை அழைத்து கொண்டு ஒரு அறைக்குள் போனான். இருவரும் சந்தோஷமாக இருந்தனர். அந்த சந்தோஷத்தின் உச்சியில் ஆனந்த் எழுந்து கொண்டு ஜன்னல் வழியே அந்த காட்சியை பார்த்தான். என்ன கண்கள் தான் இதை காணும்? அவருக்குள் ஒரு புயல் எழுந்தது.
மனதிற்குள் என்ன நெருப்பு கொப்பளித்தது! இருந்தும் அந்த நேரத்தில் பொறுமையை கையில் எடுத்துக்கொண்டான். நான் எப்படி என் மனைவியை இப்படி செய்யலாம்? அடிப்பதா, விலகிப் போவதா, எதுவும் புரியாமல் அதிர்ச்சியிலேயே இருந்தான். அன்று இரவு முழுதும் ஆனந்த் தூங்கவில்லை. பல விஷயங்களை யோசித்தான். நான் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதால்தான் என் குடும்பம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது. என் மனைவிக்கு என்னிடம் இருந்த நம்பிக்கையை நானே கெடுத்துக்கொண்டேன். ஆனால் அவள் செய்தது சரியா என்று கேள்விகள் மனதை அரித்தன. அடுத்த நாள் பொறுமையாக ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த கொடூரமான உண்மைக்கு பிறகு ஆனந்த் எடுத்த முடிவு என்ன? மன்னிப்பு கிடைக்குமா? அடுத்த பகுதியில் உணர்ச்சி பயணம். அடுத்த நாள் ஆனந்த் கார்த்திகாவின் முன் அமைதியாக உட்கார்ந்தான். குரலை உயர்த்தாமல், ஆனால் வலியோடு பேச ஆரம்பித்தான். நான் தான் மாறிப்போனேன். நான் தான் வழி தவறினேன். எனக்கு என்ன நடக்கிறதென்று புரியாமல் மது அருந்தினேன். என் குடும்பத்தை காப்பாற்ற தவறிவிட்டேன். உன் மீது எனக்கு இருந்த முழு நம்பிக்கையில்தான் இத்தனை நாளும் இருந்தேன். ஆனால் உன்னிடம் இருந்த நம்பிக்கையை எப்படி நீயே இப்படி கெடுத்து கொண்டாய்? நான் உன்னை எப்போதும் கேட்டுவிட்டேன். ஆனால் நீ என்னை ஏமாற்றினாய். மோகன் என்ற நண்பனின் சூழ்ச்சியில் சிக்கிக் கொண்டாய். இருந்தாலும் முதல் தவறை நானே செய்தேன். குடிப்பழக்கத்தால் உன்னை தனிமையில் தள்ளிவிட்டேன். அதனால் நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். இனியாவது நாம் புதிதாக ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடங்க முடியுமா? இந்த பேச்சை கேட்ட கார்த்திகா வெட்கமும் வருத்தமும் பயமும் கலந்த உணர்வோடு அழுதார். தான் செய்தது பெரும் தவறு என்பதை உணர்ந்தார். நானும் உங்களைப் போலவே தவறு செய்துவிட்டேன். மோகனின் பொய்ப்பேச்சை நம்பி உங்களை தவறாக புரிந்து கொண்டேன். என்னை மன்னியுங்க. இனி அப்படி நடந்து கொள்ள மாட்டேன். நமது குழந்தைகளுக்காகவாவது நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கெஞ்சினார். இருவரும் மனம் திறந்து பேசினர். வாழ்க்கையில் நடந்த தவறுகளை புரிந்து கொண்டனர். மோகனை விட்டு விலக முடிவெடுத்தனர். அந்த ஊரையே விட்டு வெளியூருக்கு புது வாழ்க்கை தொடங்க புறப்பட்டனர். இனி புதிய தொடக்கம். ஒரு குடும்பம் உடைந்து போகும் தருவாயில் எப்படி மீண்டும் ஒன்று சேர்ந்தது? இதன் முடிவு என்ன? இறுதி பகுதியில் பார்க்கலாம். கடைசியாக ஆனந்தும் கார்த்திகாவும் தங்களது மனத்தில் இருந்த தவறான உணர்வுகளை ஒதுக்கி புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தனர். கார்த்திகா தனது பியூட்டி பார்லர் கடையை வேறொரு இடத்திற்கு மாற்றினார். ஆனந்த் ஒரு சிறிய வேலையில் சேர்ந்து மதுவை முற்றிலுமாக விட்டுவிட்டார். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கினர். நேர்மையும் பொறுமையும் நம்பிக்கையுமே ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் என்று உணர்ந்தனர். மோகனை அவர்கள் முற்றிலும் ஒதுக்கி வைத்தனர். ஊரை விட்டு வெளியேறி புதிய இடத்தில் புதிய நம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்தனர். இந்த கதையின் முக்கியத்துவம் என்னவென்றால், ஒருவருக்குள் இருக்கும் சிக்கல்கள், தவறான நட்பு, பொறாமை, மது போன்ற பழக்கங்கள் எப்படி ஒரு நல்ல குடும்பத்தையும் பாழாக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அதே நேரத்தில் புரிதல் மற்றும் மன்னிப்பின் மூலம் ஒரு உறவை மீண்டும் எப்படி இணைக்கலாம் என்பதற்கான பாடமும் இதில் இருக்கிறது. இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக்கை அழுத்த மறவாதீர்கள். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி பார்த்தமைக்கு. உங்கள் குடும்பத்தில் ஒரு தவறு நேரிட்டால் மன்னிப்பதா அல்லது விட்டு பிரிவதா? நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.